நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோவில் பயோனியர் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பார்த்துட்ருக்கீங்க. மாடல் நம்பர் A202 1993 ரிலீஸ் ஆகிருக்கு. மேட் இன் ஜப்பான். இது குவாலிட்டியாக பாடக்கூடிய ஒரு டிரான்சிஸ்டர் டைப்பில் இருக்குது ஆம்பிளிஃபிகேஷன். என்ன ஓம்ஸுக்கு என்ன வாட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். நான் சொல்கிற வாட்ஸ் டைனமிக் வாட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆர்எம்எஸ்னு ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது ஸ்டாண்டர்ட் ஆர்எம்எஸ் தான் சொல்கிறேன். 4 ohmsல இருந்தே இந்த ஆம்ப்பு ஒர்க் பண்ணுது. 4 ohms அப் டு 16 ohms வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 4 ohmsல நீங்கள் இந்த ஸ்டார்டிங் ஓம்ஸில் ஸ்பீக்கரை மேட்ச் பண்ணிங்கன்னா அதிகமான வாட்டேஜ் நீங்கள் எடுக்கலாம். டிஃபால்ட்டாக உலகம் முழுசும் 8 ohmsல தான் ஒரு ஆம்புக்கு என்ன வாட்ஸ் வருதுங்கிறத மென்ஷன் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது 4 ohmsலேயே சப்போர்ட் பண்ணுறதுனால 4 ohmsல இந்த ஆம்ப் வந்து 75 வாட்ஸ் வரும். 6 ohmsல ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா 55 வாட்ஸ் வரும் பெர் சேனலுக்கு. 8 ohmsல ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணிங்கன்னா 35 வாட்ஸ் வரும். 35 வாட்ஸுங்கிறது இந்த ஆம்பில் ரொம்ப வாட்ஸ் கம்மி அப்படின்னு நினச்சிடாதீங்க. 8 ohms ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணிங்கன்னா பேஸ் லெவலும் ஒரு அருமையான ட்ரிபிள் கிளாரிட்டியும் இதில் இருக்குது. நான் 6 ohms அண்ட் 8 ohms ரெண்டு ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணிட்டேன். ஒரு பயோனியர் லீனியர் பவர் 3-வே ஃப்ளோர் ஸ்டாண்டிங் டவர் ஸ்பீக்கரில் தான் செக் பண்ணேன். ரெண்டும் ஒரே பிராண்டு. ரொம்ப நீட்டாக இருக்குது அந்த பாக்ஸு. அருமையான எஃபெக்டான குவாலிட்டி. பேக் பேனல் நல்லா நீட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. A+B சேனல் 8 ohmsல ஸ்பீக்கர் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா அட் அ டைமில் 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். வழக்கம் போல் பேலன்ஸ், பேஸ் ட்ரிபிள் அண்ட் லவுட்னஸ், டைரக்ட் பட்டன், டேப் 2 அடாப்டர் இவ்வளவும் இருக்குது. இது அதோட டாப் ஆங்கிள். Made in Japan, Pioneer A202. ஓகே, எங்களுக்கு வர்ற ப்ரைஸில் சின்ன மார்ஜினில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தெரியும், 200 வீடியோவுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு நம்ம சேனலில். இது 207வது வீடியோவோ 208வது வீடியோவான்னு தெரியல. ஈஸியாக எல்லோரும் வாங்கக்கூடிய குறைவான விலையில் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலில் வர்ற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இஎம்ஐ உண்டு, அதை சொல்லிக்கிறேன். இஎம்ஐன்னு சில டைட்டில் கார்டில் மென்ஷன் பண்ணுவோம், சில இதில் அது டைப் பண்ண மறந்துடுது. ரொம்ப குறையா விலையில் உள்ள ஆம்புனாலும் சரி, ஒரு 40,000 50,000 ஆம்புனாலும் சரி, உங்களுக்கு இஎம்ஐ வேணும். அதுவும் பஜாஜ் ஃபின்சர்வ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா ஈஸி இஎம்ஐ உண்டு. ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஜாஜ் ஃபின்சர்வ் டைப்பில். உங்களுக்கு பஜாஜில் வேணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த ஆம்பு பஜாஜ் ஃபின்சரில் வாங்குற மாதிரி இருக்காது, ஏன்னா ரொம்பவே குறைவான விலையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஆம்புக்கு இஎம்ஐ வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஒர்க்கிங் வீடியோ நான் அனுப்புகிறேன். தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது ஒர்க்கிங் வீடியோ அனுப்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.